சொல்லுமா. என்ன பண்றீங்க? தோட்டத்தில் விழுந்த வாழைப்பூ எடுத்து கறிக்காக ஆயப்போம். இந்த பாரு என்ன மாதிரி இருக்கு பாரு. இதை பிடிச்சிக்க. இந்த பாரு குண்டு மாதிரி இருக்கு பாரு. குண்டு குண்டு. அவன் கையில் ரொம்ப பெயிண்ட்டு. அங்கே இங்கே பொண்ணு போடு. நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துடணும். இதையும் எடுக்கணும். அவ்வளோதானா? இது ரெண்டே தான். இது சின்ன ஒரு நிமிஷம், ஒரு 2 நொடி, அவ்வளோதான். நடுவில் இருக்க அந்த நரம்பை எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பூவை ஃபுல்லாக உரித்து அரிஞ்சு வாழைப்பூ கூட்டுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி அரிசி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, 2 பழுத்த தக்காளி, இதை வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோம். ஒரு சட்டி வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக விட்டுருங்க. அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பால் பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், அது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளி, அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான வாழைப்பூவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இதில் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, குழஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டால் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு வெந்துடும். நல்ல அருமையான வாழைப்பூ கூட்டு ரெடி.